ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கோமதி சங்கர். இது நம்ம கோமதி சங்கர் வேர்ஸ்டைல் ஹாக். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஜாப், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி நான் வந்துட்டு சோம்நாத்கிட்ட பேசி, என்னோடய ஃப்ரெண்டு சோம்நாத்கிட்ட பேசி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது வந்து கவர்மெண்ட் சீரீஸ் பார்ட் 2ஆக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, உமன்ஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு அக்கா, அம்மா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு நல்லா படிச்சிருப்பாங்க, டிகிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்துட்டு ஏம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்லாம் அவங்க குறிப்பிட்டு ஏம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்காக இந்த சீரீஸ் கரெக்ட் உமன்ஸுக்காக மட்டும் போடுறோம் அப்படின்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவுக்கும் நிறைய வித்தியாசம் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய இடத்துல உமன்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கிட்டால், அவங்க 3rd டைம் ஸ்பேஸுக்கு போயிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3rd டைம் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே போய் இருந்து போகும்போது மீன் குழம்பு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்ருக்காங்க சுனிதா வில்லியம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்துட்டு அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மற்ற எல்லாருக்கும் அவேர்னஸ் இல்லாததால் நிறைய ஈஸியான எக்ஸாம்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு வந்துட்டு கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவும் சோம்நாத் தான் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வாங்க சோம்நாத் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த உமன்ஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ல சூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன். லைக் நீங்கள் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உமன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம். அவங்களுக்கு வந்து சில கேஸ்ட் பொறுத்தும், அப்புறம் சில ஏஜஸ் இதெல்லாம் பொறுத்து சில ரிலாக்ஸேஷன்லாம் நடக்கும். பட் மோஸ்ட்டாக உமன்ஸ் வந்து எதுக்கு வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஒய் பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, அதில் வந்து சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டைமிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நான் இப்போ சொல்ல போகிறதுலாம் உங்களுக்கு வந்து 10 to 5 ஜாப்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டியில் வந்து 2 years வரைக்கும் கூட கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்போ லீவ் வேணாலும், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் உமன்ஸ்க்கு வந்து ஈஸியாக லீவ் எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நீங்கள் கேட்குற இடத்துக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈஸியாக லைக் உமன்ஸ் வந்து வேறு எங்கேயா போனாலும் அவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸும் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். லைக் வந்து பிஓ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. கிளர்க்லாம் வந்து பேங்க்கில் வந்து சொல்ல போகிறேன். லைக் வந்து இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்கும். பப்ளிக் செக்டார் யூனிட் லைக் வந்து இந்த பிஹெச்எஸ்எல், ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லைக் வந்து சில இதுக்கு வந்து டிகிரி தேவைப்படும். சில ஒரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அப்புறம் பேங்க்கில் வந்து பிஓ போஸ்ட்டு, கிளர்க்கு போஸ்ட்டும் லைக் நீங்கள் எஸ்பிஐயில், ஒரு இந்தியன் பேங்க்கில் இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து நீங்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து நீங்கள் வந்து இந்த பிஓ போஸ்ட்டும் கிளர்க்கு போஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார்லேயும் ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ரயில்வே வந்து உமன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒரு போஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி 2 year மெட்டர்னிட்டி லீவில் வந்து ரயில்வேல உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இப்போ என்னென்னா 35 years மேலே இருக்க உமனும் ரொம்ப ஏஜ் வந்து பாரா இருக்க உமன்ஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் போஸ்ட்லாம் அப்ளை பண்ணலாம் நான் சொல்ல போகிறேன். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெவல் பப்ளிக் சர்வே எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பட்வாரி ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லி எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெட் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அந்த போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிஆர்எஃப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்க்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து மோஸ்ட்டாக இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி இப்போ உங்களுக்குலாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க சோம்நாத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். வயசு தடை வந்துட்டு எவ்வளோ இருக்கோ பார்த்துக்கோங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள எல்லா எக்ஸாமையும் விடாமல் ட்ரை பண்ண சொன்னால் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன் வந்து கன்சிஸ்டன்ஸாக கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ அன்டில் ஐ அம் யுவர் கோமதி சங்கர். பாய்.